ஒரு ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, அவங்க வீட்டில் இந்த கார் ஒன்று கண்டிப்பாக நின்னே ஆகும். அம்பாசிடர் கூட இந்த கார் நிற்கும். ஸோ மாஸ்டர் கார் வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. டான்ஜர் அண்ணா அவங்களாம் கூட. அப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த மாஸ்டர் கார் வீடியோ எடுக்கணும், அந்த கான்டெஸ்ட்டாகவே எடுக்கணும், இல்லை ஒரு கான்டெஸ்ட்டாக எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற பிஹெச்பி பவர்லாம் ஒரு 56 பிஹெச்பி பவரும் ஜேபிஎலோட மியூசிக் சிஸ்டம்ஸ்லாம் போட்டு செம்மையாக ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. அச்சீவ் பண்ணிட்டேன். வண்டியை வந்து ஒத்த கையில திருப்பிட்டேன். செம்மையாக இருக்குது. இந்த ஸ்டியரிங்கை பாருங்கள், முன்னாடி அப்படியே முன்னாடி காமி சிகரெட்டுக்கு போல் சிகரெட்லாம் ஸ்மோக் பண்ணி போடுறதுக்கு. ஸோ ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ சூப்பர் குட் மார்னிங்கில் வந்து நின்றுட்டுருக்கோம். ஸோ எல்லா கார் எந்தூசியாஸ்டிஸ்ட்டுக்குமே ஒரு விண்டேஜ் காரை பார்க்கணும், இந்த கார் மேலே ஒரு க்ரஷ்ஷு, இந்த காரை எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது ஓட்டணும், எப்படியாவது ஓன் பண்ணணும், எப்படியாவது வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷ் வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கார் மேலே இருந்துச்சு. ஸோ ஒரு 1984 இந்தியாவில் லான்ச் பண்ணி, அதுவும் 2000லேயே வந்து எஃப்ஐ ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வந்து கொண்டு வந்து ஒரு செம்ம என்ன சொல்கிறது, இப்போ வரைக்குமே ஒரு ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுமே, அவங்க வீட்டில் இந்த கார் ஒன்று கண்டிப்பாக நின்னே ஆகும். அம்பாசிடர் கூட இந்த கார் நிற்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கார் தான் இந்த ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட காண்டெசா. எஸ், இன்னைக்கு இந்த காண்டெசா தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன். ஸோ ஏகப்பட்ட காண்டெசா திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த சைடில் இருந்துச்சு. நான் வெயிட் பண்ணது ஒரு ஃபுல்லி ரீஸ்டோர்டு ஒரு வண்டிக்கு தான். ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு 1997 ஃபுல்லி ரீஸ்டோர் ஒரு காண்டெசா தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக எட்டு வந்திருக்கேன். ஸோ இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ ட்ரைவ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜினு. ஸோ ஃபர்ஸ்ட் காண்டெசா வந்து 1984 உள்ள வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அப்போ வந்து டீல் எக்ஸ்ட்ரா 1.8 லிட்டரில் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் அப்கிரேட்ஸ்லாம் அவங்க டீசல் இன்ஜின் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் 2000லேயே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்து வண்டி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த BS2ஓட நார்ம்ஸ்லாம் வந்ததுனால அந்த பொல்யூஷன் எமிஷன் இதுக்காக வந்து வந்துச்சு. பட் இதோட மார்க்கெட்டை எதுவுமே இன்னும் அடிப்படவே இல்லை. 2002 வரைக்கும் இன்னும் இந்தியன் மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்டெயின் பண்ணி தான் இருந்துச்சு. ஒரு மாஸ்டர் படத்தில் வர காராக இருக்கட்டும், படையப்பால வர காராக இருக்கட்டும், எல்லாமே இந்த வண்டி தான். ஸோ காண்டெசாவோட மெயின் ஐகானிக் விஷயமே இந்த டியூவல் ஹெட்லைட்ஸ் தாங்க. ஸோ இந்த டியூவல் ஹெட்லைட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பீரியடில் எந்த வண்டியிலே வந்திருக்காது. இந்த டியூவல் ஹெட்லைட்ஸ் வந்து வரும். ஸோ ஃபாக் அசிஸ்டோட டிம்முக்கு ஒன்றும் பிரைட்டுக்கு ஒன்று வரும். ஃபாக் லைட்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷ் தான். இங்கே இந்த வீக் கட் ஃபினிஷில் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி வந்து நிற்கும். ஸோ இந்த ஒரு கிரில்லு, இந்த ஒரு பம்பர் தான் ஐகானிக்கான ஒரு காண்டெசா திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க நம்பர் பிளேட் பதிலாக காண்டெசான்னு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூரோட வண்டி. ஸோ செகண்ட் ஓனர் தான் அவர் வந்து கிட்டத்தட்ட 10 இயர்ஸுக்கு மேலே இந்த வண்டி வந்து ஓன் பண்ணிட்டுருக்காரு. எல்லா ப்ரூஃபும் வச்சு சூப்பராக இருக்குது அந்த வண்டி. ஸோ பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் சைடில் போகும்போது காட்டுறேன். அப்புறம் ஒரு நீளமான ஒரு பானட்டில் 2 கட்ஸ் வந்து வரும். இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து ஏறி வரும். ஸோ அதான் காண்டெஸோட மெயின் ஐகானிக்கான ஒரு விஷயம். ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற பிஹெச்பி பவர்லாம் ஒரு 56 பிஹெச்பி பவரும், அதுக்கப்புறம் 108 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் இந்த காண்டெஸோட திங்ஸு. 2 லிட்டர் டீசல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். ஸோ பெட்ரோல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். டார்க்ஸ் வந்து டீசல் இன்ஜினில் இன்னும் டார்க் வந்து இன்க்ரீசிவாக இருக்கும். ஸோ இதில் எதுவுமே ஆல்ட்ரு வந்து பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெக்ஸில். ஸோ ஏறி உட்கார சஸ்பென்ஷன் வந்து பாருங்கள், பயங்கர ஒரு ஹார்டான வெஹிக்கிள். கிட்டத்தட்ட ஒரு 1500 கிலோங்க இந்த வண்டியோட வெயிட் வந்து. ஸோ இதுதான் வண்டியோட ஒரு லாங் பேக்கான ஸ்ட்ரெச்ஃபுல்லான சைடு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பியோர் மெட்டல் தான் வண்டி பொறுத்த வரைக்கும். ஸோ டீசல் டேங்கோட பாட் ஹோல்ஸ் வந்து நம்ம ரைட் சைடில் வரும். அதுவுமே கீ போடுற மாதிரி தான் வரும். ஸோ எல்லாமே ஸ்டாக் தான். ஸோ வீல்ஸ் வந்து ஸ்டாக் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வீலோட செக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 செக்ஷன் வரும். அந்த வீல்ஸு சின்ன ஒரு ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ரிம்மில். மற்றபடி வீல்ஸில் எதுவுமே பண்ணல. அப்புறம் 5 போல்ட் வந்து வரும். ஸோ இப்போ 3 போல்ட் 4 போல்ட் அது அப்படின்னு வந்துருச்சு வீல்ஸில். இதில் வந்து 5 போல்ட்ஸ் வந்து வரும் வண்டியில். ஸோ ஐகானிக்கான சைட் மிரர், இந்த சைட் மிரரையும் வந்து அப்படியே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ஆண்டனா வரும், அதை வந்து ஆல்ட்ரு பண்ணி பின்னாடி வச்சுருக்காங்க. நான் பின்னாடி போகும்போது காட்டுறேன். அப்புறம் அந்த குரோம் ஃபினிஷான ஹேண்டில்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கீ போடுற ஸ்லாட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வண்டியில் அப்படியே சஸ்டெயின் ஆகுது. ஸோ வண்டியோட இன்டீரியர்ஸ் மெயினாக பார்த்துடலாம். ஸோ இதில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க இன்டீரியர்ஸில். வெளி சைடு நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. இது பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மிரர்லெஸ் ஃப்ரேம்லெஸ் விண்டோஸ் மாதிரி தான் வரும். நல்ல ஒரு கட்டாகி இதோட லுக்கே ரொம்ப செக்ஸியாக இருக்கும். அப்படியே வண்டிக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ ஐகானிக் ரோலர் கிளாஸ், எஸ் ஐகானிக்கான ரோலர் கிளாஸ் வந்து இருக்கும். அப்புறம் ஓப்பனிங்க்கு பாருங்கள், இந்த க்ரோமில் வந்து உள்ள சின்ன சின்ன இன்டீரியர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் இதில் இருக்கும். இது என்னடா இது சின்ன சிகரெட் லைட்டர்லாம் வச்சுக்கிறதுக்கு போல், சிகரெட்லாம் ஸ்மோக் பண்ணி போடுறதுக்கு சின்ன ஒரு பாட்ஃபுல். அப்படியே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே சின்ன ஒரு பாட்ஃபுல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்சிலேட்டர், பிரேக்கு, பெடலு எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அதே பெடல் தான் நினைக்கிறேன். எஸ், சேம் பெடலாக தான் இருக்கும். அப்புறம் வண்டியோட கீஸ் வந்து பார்த்திங்கன்னா, கீழே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ காலை ஏன் எப்படி வச்சுருக்கேன்னா, டோர் இந்த பக்கம் வந்துட்டுருக்கு, அதனால காரை வச்சுருக்கேன். ஐகானிக்கான ஹிந்துஸ்தான் மோட்டர் லோகோவோட போட்டு ஒரு பெரிய ஸ்டேரிங். வண்டி ஓட்டும்போது அதை பற்றி சொல்கிறேன். சின்ன ஒரு ஹார்ன் செட்டப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். ஸோ 2 செல்ஃப் போட்டு ஆன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் இக்னிஷன் ஆன் ஆகிருக்கு, செகண்ட் டைம் இக்னிஷன் ஆன் ஆகிருக்கு. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல? ஸோ வண்டி நியூட்ரலில் தான் இருக்குது. அந்த ஜர்க்கு பார்த்தீங்களா, இருங்க நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அடுத்து செகண்டு. சர்க்கு தாங்க, ரொம்ப டெம்ப் பண்ணுது இந்த வண்டி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். இன்னும் என்ன, ஸோ அதை பற்றிலாம் அப்புறம் பார்ப்போம். ஸ்டேரிங்கில் நமக்கு வர்றதெல்லாம் ஹெட்லைட் ஆனு ஆஃபு, டிம் ரைட்டு, இந்த செட்டப்ஸ்லாம் அப்போயே வந்துடுது. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து அந்த வைப்பரோட இது வரும், இண்டிகேட்டரோட இது வராது, வைப்பரோட இது வரும். இண்டிகேட்டரோட இந்த சைடில் வரும், இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும். இது ஆன் பண்ணோம்னா இண்டிகேட்டர் வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நார்மலான இது தான். முன்னாடி பானட்டோட ஓப்பனிங்ஸு. ஸோ பானட் வந்து ஓப்பன் பண்ணலாம். இங்கே ஒரு லிவர் இருக்கும். எஸ், ஸோ ஷோல்டர் ஒர்க் அவுட்டே போடலாம் போல், செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுதான் இன்ஜின், டர்போ இன்டர்கூலோட டீசலோட இன்ஜின். அப்படியே கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தெரியும். கம்பியெல்லாம் வேணாம், பேசிக்கலாம். கம்பியெல்லாம் இல்லைடா, இருக்கா ப்ரோ? இதுதான் அவங்க வந்து செகண்ட் வேரியண்ட்டில் இசூஸோட கொலாபரேட் பண்ண ஒரு இன்ஜின், டீசல் இன்ஜின் 2 லிட்டரோட. ஸோ அப்போவே வந்து இசூஸு இருக்குது, பட் இந்தியாவுக்கு வரல. ஸோ அது கூட கொலாபரேட் பண்ண ஒரு இன்ஜின் தான் இது வந்து. ஸோ இங்கே பெரிய ரேடியேட்டர் வந்து உங்களுக்கு தெரியும், அதோட ஃபேன் வந்து இங்கே இருக்குது. இதுதான் இன்ஜினோட செட்டப். இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 1998 cc டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டுமே ப்ரொவைட் பண்ணுது. நான் சொன்ன அந்த 50 bhp, அதுக்கப்புறம் 100+ Nm டார்க் வந்து இந்த ஒரு பானட் கூல் இருந்தால் நம்ம ப்ளேஸ் ஆகுது. ரியர் சைட் வியூ. ஸோ அந்த ஆண்டனா செட்டப் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது ஒர்க்கிங் இல்லை, சும்மா ஒரு செட்டப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டியூவல் டோனில் வந்து இந்த வண்டியை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மேட் கிரே இருக்கட்டும், அதுக்கப்புறம் இங்கே மேட் பிளாக்கு, நல்லா சூப்பரான ஃபினிஷிங்காக இருக்குது. அப்புறம் பின்னாடி அதே மாதிரி நம்பர் பிளேட் வர இடத்துல காண்டஸாங்கிற பேட்சிங்ஸ் போட்டு இந்துஸ்தான் மோட்டர் லோகோ அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது ஃபுல்லாக டில்ட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி லைட்ஸ்லாம் நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் இன்க்ரீஸான வண்டி தான். நம்ம பார்க்குறதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக தெரியும், பட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் நல்லா இன்க்ரீஸான வண்டி தான். ஸோ பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸ் மெயினான விஷயம் இந்த படத்தில். அந்த கடத்தல் பண்ணிட்டு போகிறவங்களாம் பின்னாடி ஹீரோயினை போட்டு போவாங்களே, அந்த வண்டியெல்லாம் மோஸ்ட்லி இதாக தான் இருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500+ லிட்டர் இருக்குங்க இந்த பூட் ஸ்பேஸு. வா ஸ்டெப்னி அதெல்லாம் வச்சு ஒரு 500 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து இருக்கும். நான் படுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வெள்ளை பேண்ட்டு, இந்த வெள்ளை ஜீன்ஸ் மட்டும் போடலாம். நான் வந்து படுத்திருப்பேன் வண்டியில், லிட்ரலாக படுத்து உங்களுக்கு கூட காமிச்சிருப்பேன் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ இன்டீரியருக்குள்ளே நான் வந்து இருக்கேன். எனக்கு ஒரு படையப்பா மாஸ்டர் அதோட ஃபீல் தான் வருது. ஸோ மாஸ்டர் கார் வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க, டாஞ்சர் அண்ணா அவங்களாம் கூட. அப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த மாஸ்டர் கார் வீடியோ எடுக்கணும், அந்த காண்டஸாகவே எடுக்கணும், இல்லை ஒரு காண்டஸாக எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி தான் எனக்கு இன்றைக்கி இந்த காண்டஸாக கிடச்சிருக்கு. இது வந்து 5 கியர் மேனுவலுங்க. கியர் நாப் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள், லிட்டரலி இந்த இடத்துல நமக்கு வரும். வண்டியை வந்து இப்படி தான் ஓட்டுவாங்க. அந்த காலத்தில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சிவாஜி படத்தில், எம்ஜிஆர் படத்துலாம் வண்டி ஓட்டுறதே அவங்க இப்படி தான் ஓட்டுவாங்க. ஸோ இது நல்லா படுத்துட்டு இப்படி ஓட்டினாலாம் கியர் ரோடெலாம் எட்டாது. ஸோ ஹேண்ட் பிரேக்ஸ் நல்ல ஒரு பெரிய ஒரு ஹேண்ட் பிரேக் லிவர்ஸு. இங்கே ஒரு சின்ன பார்ட்டிஷன் இருக்கும், நம்ம எதாவது வேணால் வச்சுக்கலாம். இப்போ அது ஒர்க்கிங்கில் இல்லை. இங்கே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சீட்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. சீட்ஸு, அப்புறம் மேலே ரூஃபு, இந்த செட்டப்ஸ்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கானது, பானட்கானது. இது வந்து லைட்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து தெரியும். ஸோ இது ஆம்பியன்ட் லைட்டிங்கு. ஸோ இது டேஷ் கேமோட லைட்டு. இது போட்டோம்னா இந்த இடத்துல இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல அந்த டேஷ் கேம்க்கான லைட் இருக்கும். சூப்பர் ரீஸ்டோர்டு ஒரு வண்டி, ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர்டு தாங்க. இது வந்து செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் அந்த கார் வந்து ஓட்டுறதுக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு ஓட்டி பார்க்கலாம். ஸோ பின்னாடி வந்து அப்படியே இந்த சீட்ஸை வந்து, ஸோ உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஜேபிஎலோட மியூசிக் சிஸ்டம்ஸ்லாம் போட்டு செம்மையாக ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதோட செட்டப்பே அப்படியே நான் வந்து சின்ன ஷார்ட்ஸில் காமிக்கிறேன்.
மெயினான விஷயம் நான் எனக்கு வந்தது வண்டியை வந்து செம்மையாக ஒரு டிரைவ் வந்து பார்க்குறதுக்கு தான். ஸோ எனக்கு டிரைவ் வந்து பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கியரிங் பொசிஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆக்சிலேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிளச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் தூரம் நம்ம ஓட்டுறதுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த வண்டியில். ஸோ பிரேக் ஆப்பா அடித்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பிரேக்கிங் நிற்கும் போல் வண்டியில். பவர் ஸ்டேரிங் தான் இது வந்து. ஓய்யோ சாமையான பானட், நல்லா பெருசு பானட்டு முன்னாடி. செகண்ட் கியரு ஆஹாஹா. ஓப்பா பின்னாடி பார்க்குறேன் ப்ரோ. 4 நாள் பழகணும் இந்த காரை ஓட்டுறதுக்குன்னே. ஸோ அந்த மாதிரி இருக்குது கார் வந்து. ஸ்டேரிங் பயங்கர ஹார்டராக தான் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணி ஓட்டுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து வண்டியில் ஸ்டேரிங் நல்லா பழகும். ஸோ இங்கே வந்து வாய்ப்பே இல்லை இந்த வண்டி வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்படியே ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தான் கேப்பு, அந்த ஃப்ரண்ட்டு பாருங்கள். ஸோ எவ்வளோ தான் கேப் இருந்தாலும் கண்டிப்பாக வண்டி ரிவர்ஸ் எடுக்கவே முடியாது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ மிரரில் சத்தியமாக நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த பேக் மிரர் தான் நம்ம ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும் வண்டியில். நல்லா பெரிய பானட்டு, எல்லாமே பெருசாக, அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் அந்த வண்டி வந்து ட்ரைவ் பண்ணி ஆகணும். உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வண்டி எதுவும் வரலை. வண்டி எதுவும் வரல. அதான் இரு. ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டு வண்டி வந்து சும்மா நம்ம நிற்கும் போதெல்லாம் ஸ்டேரிங் திருப்ப முடியாது. அப்படியே மூவிங்கில் மெதுவாக தான் திருப்பணும். அப்போ முன்னாடி பானட்டு காமி. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெரிய பானட்டு நம்ம ஆனால் பவர் ஸ்டேரிங்னால இன்னும் ஈஸியாக தான் இருக்குது வண்டி வந்து ஓட்டுறதுக்கு. நல்லா ஒரு பெரிய ஒரு ஸ்டேரிங் தான். இதில் போயிட்டு வரோம். அவனுக்கு கேட்டீங்கன்னா அவன் தலைவி தான் பார்த்துருவான். ஸோ நல்லா பெருசாக தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் பார்த்தா ஓட்டணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக தான் இருக்குது வண்டியில். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் தான் நான் இன்னும் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் வண்டி பொறுத்த வரைக்கும். அப்படியே இதில் விட்டோம் அப்படின்னா ஓ ஹா அப்போ ஊரே நம்மளை தான் பார்க்கும். இன்னும் மெயின் ரோடுக்கெலாம் போனோம்னா இன்னும் சீன் சூப்பராக இருக்கும். எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்ஸாஸ்ட் நோட் வந்து காட்டு. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து சூப்பராக இருக்கும். இன்னும் ஸோ இந்த சின்ன கட் இருக்குது, இதில் விட்டு திருப்ப முடியுமான்னு எனக்கு தெரில. பட் விட்டு திருப்பி பார்ப்போம். திரும்புமா? உள்ள கிரவுண்ட் இருக்குது, வாய்ப்பே இல்லை திரும்புறதுக்கு. வேணாம், நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போய்க்குவோம். நமக்கு எதுக்கு வந்து அசால்ட்டாக திரும்புது. பட் நமக்கு இருந்தாலும் அந்த பயம் இருக்குது.
திரும்புமா திரும்பாதா அப்படிங்கிற பயம் வந்து நம்ம கண்டிப்பாக வண்டியில் இருக்குது. ஸோ ஒரு மெயின் ரோடுக்கு வந்து வந்துட்டோம். இன்னும் மெயின் இல்லை, கிட்டத்தட்ட மெயின் ரோடு. ஓஹோ, ஹேண்ட்லிங் ரொம்பவே பழகி தான் ஆகணும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஸ்பீட் பிரேக்கெலாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெரிய லெவலில் வந்து நமக்கு உரசறதே இல்லை. அசால்ட்டாக மூவ் ஆன் ஆகி போயிட்டே தான் இருக்குது வண்டி. வண்டியோட டார்க் நல்லாவே இருக்குங்க. அப்புறம் ரிட்டன் வரையில் பாட்டு போட்டுக்கலாம். இப்படிலாம் வந்தால் என்ன பண்ணுறது? நாங்கள் வர்றது ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸு. நீங்கள் டிவிஎஸ் 50 இப்படி வந்தால் நாங்கள் எங்கே பிரேக் அடிச்சு எங்கே திருப்புறது? ஸோ வண்டி திருப்பறதுக்கு தான் ஒரு நல்ல இடம் நான் வந்து தேடிட்டு இருக்கேன். திருப்பறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடச்சா நான் திருப்பிட்டு போயிடுவேன். சத்தியமாக வண்டி திருப்ப முடியலங்க. இந்த இதுக்குள்ளே திருப்பிக்கலாம் ப்ரோ, வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பே இல்லை ப்ரோ, திருப்பிக்கலாம். முன்னாடி விட்டு திருப்பி இதில் திருப்பிக்கலாம்டா. ஸோ இங்கே தான் திருப்ப முடியும் வண்டியை. ஸோ ஒருத்தன் வந்து ட்ரிப் போகிற மாதிரி காமிக்கிறோன்னு பாட்டெலாம் வச்சுருக்கான். நான் சும்மாவே பேசுகிறது கேட்காது. ஸோ இப்போ இனிஷியலாக வண்டியோட பிக்கப்லாம் சொல்லவே முடியாதுங்க. ஒரு 56 பிஹெச்பியாக இருந்தாலும் வண்டியோட பிக்கப் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. இது ஓட்டுறதுக்கு அப்படியே செம்ம ஃபீலாக இருக்குங்க. இது வந்து ஓட்டுறதுக்கு வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கே ஒரு செம்ம இதாக இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் கண்டிப்பாக போட முடியாது, கையை காட்டி தான் நான் திருப்பணும். அதனால் விண்டோ வந்து நான் ஃபுல்லாக இறக்கிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ரைட் எடுக்கணும். அதனால் ஒத்த கையில் நான் எப்படி திருப்ப போகிறேன்னு தெரில. ஏதோ தைரியத்தில் வந்து நான் திருப்ப போகிறேன். எஸ், அச்சீவ் பண்ணிட்டேன். வண்டியை வந்து ஒத்த கையில் திருப்பிட்டேன். செமையாக இருக்குது. இந்த ஸ்டியரிங்கை பாருங்கள், முன்னாடி அப்படியே முன்னாடி காமி. ஸோ இந்த ஸ்டியரிங்கோட ரேஷியோ பாருங்கள். ஸோ எப்படி திருப்புறேன், முன்னாடி பானட் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள். எஸ், அதான் இந்த ஸ்டியரிங்கோட ரேஷியோ. ப்ரோ, முன்னாடி டிக்கி க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக, டிக்கியெல்லாம் கரெக்டாக தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இன்னும் ரோட்டில் போனால் இன்னும் செமையாக ரோடு அட்ராக்டிவாக இருக்கும். எல்லோரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அந்த மாதிரி இதிலெல்லாம் லைட்டாக நிறுத்தி எடுத்து அப்படியே மெதுவாக போகணும். எஸ் 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 அவங்க ஒருத்தர் வண்டியோட ஓனர் எங்கடா வண்டியை கொண்டு போனீங்க நான் என்னென்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மளை கொஞ்சம் தூரம் தான் ஓட்ட சொன்னார், நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளியே போயிட்டோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டிரைவ் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ ஆர்ஜே ப்ரோ வந்து நம்ம கூட இருக்கார். அவரோட தான் இந்த காண்டஸா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ணி மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. அவரோட ஒரு சின்ன காண்டஸோட லவ் ஸ்டோரி பற்றி கேட்கலாம். ப்ரோ, இந்த காண்டஸா எதுக்காக ரெடி பண்ணீங்க, எங்கே ரெடி பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே. ப்ரோ, இது வந்துட்டு நான் 2011 பர்ச்சேஸ் பண்ண வண்டி. ஓகே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணதே நம்ம தான். நம்ம ஓன் ஒர்க் ஷாப்பில் தான் இது நம்ம பண்ணது. ஓகே. ஃபஸ்ட்டு இருந்த இது கலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில். நான் வண்டி ஸ்டாக்காக எடுக்கும்போது ஃபுல் ஒயிட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு இதில் இருக்க வியூவில் இருக்க லுக்கில் இருக்கும்போது ஒயிட் அண்ட் பிளாக்காக இருந்தது. ஓ, இதோட ஒரிஜினல் கலரே ஒயிட்டு தான் இல்லையா? வண்டி வர்றதே ஒயிட்டு. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹூடு, ரூஃபு, பின்னாடி பூட்டோட இது மட்டும் பிளாக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி சீட்லாம் எடுத்துகிட்டு பிளேஸ் மாட்டினேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் இந்த வண்டி வந்து கிரே அண்ட் பிளாக்கில் ஃபுல்லாக ரெடி பண்ணி மாற்றினேன், கலர் மாற்றினேன். ஓகே. ஸோ ப்ரோ வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அதோட லிங்க்கும் நான் கீழே போடுறேன். ஸோ இது ஃபுல்லாக அவர் கேரேஜ்லாம் பண்ணியிருக்காரு. அவரோட கேரேஜ் வந்து வச்சுருக்காரு. ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நான் கீழே வந்து கொடுத்துறேன். ப்ரோ, தேங்க்யூ ஃபார் ஆஃபரிங் திஸ் வெஹிக்கிள். ஸோ எஸ், இந்த மாதிரி ஒரு ரேரான ரீஸ்டோர் வெஹிக்கிளோட கண்டென்ட்ஸ் இப்போ நிறையா நான் வந்து போட்டுட்ருக்கேன். 2 ஸ்ட்ரோக்ஸ், அப்புறம் இந்த ரீஸ்டோர் வண்டி, அந்த மாதிரி இன்னும் சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் நான் இன்றைக்கி உங்களுக்காக வீடியோவில் எட்டு வரேன் இன்னும் ஃபியூச்சரில். ஸோ இந்த வீடியோ அப்படியே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you people in the next video another back from travel gram of you with this Contessa. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த Contessa பற்றி வேறு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கீழே சொல்கிறேன். ஸோ bye guys.